கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட ஒரு வசனத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நமக்கான எல்லாருக்கும் தெரிந்த வசனமாகிய யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுல தேவனுடைய அன்பை குறித்து நமக்கு இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஒரு உதாரணத்தோடு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்காக அனுப்பி தந்தார். அது எதற்காக அனுப்பி தந்தார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாய் அவரை அனுப்பினார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது என்பதை நாம் எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். நமக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் உண்டு. அதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். அப்படியாக பல சாட்சிகளும் கூட நாம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில, அதே போல நாம் கர்த்தரை நேசிக்கிறோமா அல்லது சக ஊழியர்களையோ சக விசுவாசிகளையும் நாம் நேசிக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு இணையாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நம் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்றோம். காலையில எழுந்து போய் அவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம பக்தியை நம்ம வெளிப்படுத்துறோம். ஆண்டவரிடத்துல அதிகமா அவர் எப்படியெல்லாம் நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாம கூட பல முயற்சிகளை செய்கிறோம். ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி கூட முயற்சி செய்கிறோம். ஆண்டவரை உண்மையாகவே நாம நேசிக்க பல முயற்சிகளை எடுக்கிறோம். அதிலும் கூட சில குறைவுகள் இருந்தாலும் கூட ஆவியானவர் அதை நமக்கு சுட்டி காட்டி நம்ம சரியான வழியில நம்மை நடத்துகிறார். இன்னொரு காரியம் நமக்கு உண்டு. அந்த கட்டளையில 2வது பகுதியை நாம் பார்க்கும்போது, பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த பிறனை தான் நம்ம நேசிக்காம போகிறோம். கண் கண்ட பிறனிடத்துல நம்ம அன்பு கூறாம போனா, கண்காணா தேவனிடத்துல நம்ம எப்படி அன்பு கூறுவோம் என்று சொல்லி கூட நம்ம வாசிக்கிறோம். அப்போ தினந்தோறும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கூட அன்றாடம் நம்மோடு கூட பயணிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உண்டு, அவ்விசுவாசிகளும் உண்டு. அப்போ அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி அவர்களை நேசிக்கிறோம்? அவர்களை மன்னிக்கிறோமா? மன்னிக்கும் போதுதான், அன்றாட நம்ம மன்னித்து அவர்களை நேசிக்கும் போதுதான் நம்ம இந்த கட்டளையினுடைய 2வது பகுதியை நாம் நிறைவேற்றுகிறோம். அப்படி இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கசப்புகளோ வெறுப்புகளோ வைராக்கியங்களோ நமக்குள்ள இருக்க முடியாது. ஏனென்றால் நாம தேவனை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறோம். அதே போல ரோமர் 5:5 கூட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்படும் போது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த அன்பு நம்ம சொந்த அன்புல நாம நேசிக்க முடியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டு அந்த அன்புல தான் நமக்கு நேசிக்க கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை தருகிறார். ஆனா நம்ம எப்பொழுதுமே நம்ம மாம்சத்துல நடக்கிறவர்களா இருக்கிறோம். நாம நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடுறது, நான் தான், என்னுடைய நீதி பெரியது, நான் அவளை விட நான் பெட்டர், அவனை விட நான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிற ஒரு தன்மைகள் நமக்குள்ள வந்து விடுகிறதுனால நாம் என்ன செய்யறோம்? பிறரை மன்னிக்காம போற பட்சத்துல நாம அன்பு செலுத்தாம போகிறோம். அந்த கட்டளைகளை நாம மீறி நடக்கிறோம். அப்படி நடக்கும்போது நமக்கு தேவனோடு உள்ளதான அந்த தொடர்பு துண்டிக்கப்படும். அதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய கட்டளைகளில நாம நிலைத்திருக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கூட கேட்கப்பட மாட்டாது. அப்போ நீ ஜெபிக்கும் போது கூட பிறரை மன்னித்து விட்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். இன்னொரு காரியம், நாம பிறரை நேசிக்காத பட்சத்துல
நாம மன்னிக்காம போகிறபடினால நம்முடைய பாவங்களும் அப்படியே மன்னிக்கப்படாமல் நிற்கிறது. நீங்கள் பிறர் குற்றங்களை மன்னியாதிருந்தால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தினந்தோறும் நமக்கு ஒரு ஜெய ஜீவியம் வேணும் அப்படின்னு சொன்னா மேண்டேட்ரியா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கட்டாயமாக மன்னித்து மன்னித்து தினந்தோறும் அதை நம்ம எப்படி ஃபோன்ல டெலீட் பண்றோம் தேவையில்லாததெல்லாம், அது போல டெலீட் பண்ணிட்டு தான் அன்றாடம் மற்றவர்களோடு சமாதானமாய் அன்பு செலுத்தி நாம ஜீவிக்க முடியும். அப்பதான் இந்த கற்பனை நாம நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். இந்த கற்பனையை நாம நிறைவேற்றும் பொழுதுதான் நாம கர்த்தருடைய பிள்ளைகள், அதிலே நமக்கு ஜெயம் உண்டு. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நம் வேத புத்தகத்திலே வாசிக்கிற மனந்திருந்திய மைந்தன் என்ற ஒரு அந்த சம்பவத்துல மூத்த மகன் தகப்பனுக்கு உண்மையாக இருந்தார். இரண்டாவது மகன் தகப்பனுடைய அந்த சொத்தை கேட்டு வாங்கி தூரதேசத்துக்கு போய் அவனுடைய பணத்தை எல்லாம் வேசிகளிடத்துல எல்லாம் அழித்து போட்டு அவனிடத்துல மிஞ்சினது ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு உணவு கிடைக்காத பட்சத்துல ஒரு குடியானவன் இடத்துல அவன் போயிட்டு வேலை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் பன்றி மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பன்றிக்கு கிடைக்கும் தவிடாவது எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி அவன் ஏங்கி தவித்த நேரத்திலே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்பேன் என்று சொல்லி எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு போனான். தகப்பன் எப்பொழுது மகன் வருவான் என்று சொல்லி ஏங்கி பார்த்து கொண்டிருந்தார். அப்படியாகவே அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கும்படியாகவும் பாதரட்சிகளை கொடுக்கும்படியாகவும் மோதிரத்தை கொடுக்கும்படியாகவும் வேலைக்காரிடத்துல அவர் சொன்னார். அந்த நேரத்துல மூத்த மகன் வந்தார். வந்து என்ன நடக்கிறது என்று சொல்லி வேலைக்காரிடத்துல கேட்டபோது, உம்முடைய சகோதரன் இப்பொழுது திரும்பி வந்தார், அதனால எல்லாருக்கும் விருந்து செய்யப்படுகிறது, கொழுத்த கன்று அடிக்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது என்று சொன்ன போது அவனுக்கு மனமே இல்லை அதை ஏற்றுக்கொள்ள. அப்பொழுது தகப்பனிடத்துல அவன் போய், இத்தனை நாளாய் நான் உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்திருக்கிறேன், ஒரு நாளாவது எனக்கு ஒரு கொழுத்த கன்றை நீர் தந்தது உண்டா என்று சொல்லி தகப்பனிடத்துல கேட்டபோது, மகனே எனக்கு உண்டானதெல்லாம் உனக்குரியது, உன் சகோதரன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறான், நாம் இதனால நாம் மகிழ்ச்சி அடைவது அவசியம் அல்லவா என்று சொல்லி கேட்டபோது அவனுடைய நிலை என்னவென்றால், தகப்பனுக்கு நன்றாக ஊழியம் செய்தான், ஆனால் உம்முடைய மகன் என்று சொல்லும் போது தன்னுடைய சகோதரனை சகோதரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுல சகோதரனை நேசிக்கவே இல்லை. தகப்பனுக்கு ஊழியம் செய்தார், ஆனா தன்னுடைய சொந்த சகோதரன் இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது அன்பு செலுத்தி மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நேசிக்க முடியவில்லை. அதுதான் என்னதான் ஊழியம் செய்தாலும் சரி, என்னதான் கர்த்தருக்கு உண்மை உத்தமமாய ஊழியத்தை தொடர்ந்து செய்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் கூட சக மனுஷர்களை நேசிக்க முடியவில்லை, சகோதரனை நேசிக்க முடியவில்லை என்ற பட்சத்துல அவர்களுடைய நிலை இரண்டாவது கற்பனை மீறுகிறதாகவே இருக்கிறது. கர்த்தர் 10 கட்டளைகளை நமக்கு பழைய ஏற்பாட்டுல கொடுத்திருந்தாலும் 2 கட்டளையாக நமக்கு சுருக்கி கொடுத்த கட்டளை அதுவே. அதனால இந்த கட்டளையை மீறி அநேகர் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், ஆனால் கண் கண்ட பிறனிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோமா? இன்று நாம் இந்த காரியத்தை சற்று நேரம் தியானித்து பார்ப்போம். சக மனுஷர்களை நேசிப்போம், பிறரிடத்துல அன்பு கூறுகிறதுனால நாம் பிதாவினிடத்திலையும் அன்பு கூறுகிறோம். அப்படியாக ஒவ்வொரு நாளும் கூட நாம் இதை அபியாசிக்கும் போது கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நாம கீழ்ப்படிந்து நடக்கிறோம். அதன் மூலமாக அவருடைய கற்பனைகளிலே நிலைத்திருக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. நாம் சிறு ஜெபத்தை செய்து முடிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் இந்த நாளிலும் உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அதே போல கூட நாங்கள் சக மனுஷர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்பித்து கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு நாளும் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எதிலையும் நாங்கள் தவறி போகாதபடிக்கு உம்முடைய வசனம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயமெடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்னவர், அதை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீர், பலனை தருவீர், கிருபையை தருவீர். உண்மையே நம்பி நிற்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தியலும் காத்துக்கொள்ளும். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த பாதையில நித்தமும் நீர் நடத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.